3 நாளைக்கு முன்னால் வந்து இங்கே எலிஃபென்ட்ஸ் வந்திருக்கு. மங்கீஸுங்க ஃபுல்லாக ரோடை பிளாக் பண்ணி உட்காந்துருக்கு. அப்படியே சில்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீளம் ஹைட் கம்மிங்க, நல்லா குண்டு. யானை இங்கே தான் நின்றுட்டு இருந்தேங்க லாஸ்ட் டைம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபேரண்யம் ஸ்டே தாங்க. இப்போ நம்ம பண்ணாரி ரோட்டில் இருக்கிறேங்க. திம்மம் சுற்றி ஏற போகிறோங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல அனிமல்ஸ் நிறையா ஸ்பாட் ஆகும். லாஸ்ட் டைம் கூட நமக்கு இந்தியன் கார்ஸ் ஒரு 5 வந்து நமக்கு சைட் ஆச்சுங்க. சம்டைம்ஸ் எலிஃபென்ட்ஸ் லெப்பர்ட் எல்லாமே இந்த இடத்துல சைட் ஆகி வாய்ப்பு அதிகங்க. சுற்றி ஏறுறேங்க. ஃபஸ்ட் சுற்றுங்க. ஃபஸ்ட் சுற்று கொஞ்சம் ரொம்பவே டீப்பாக இருங்க. செங்குத்தா ரெண்டே சுற்று தான் ஏறணும். எல்லாரும் ஓரளவுக்கு ஹைட் வந்தாச்சுங்க. தரமட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் பெண்டு வருதுங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஹேர்பின் பெண்ட் வரும்போது இப்போ லாரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஏறும். ஏன்னா அவங்க லெஃப்ட் சைடே டக்குன்னு ஒடிக்க முடியாது. இப்படி ஒடிச்சாங்கன்னா ரிவர்ஸ் வந்து போகணும். ஸோ லாரி வந்து ரைட் சைடு ஏறுங்க. நம்மளும் இந்த மாதிரி ரைட் சைடு வந்துட்டோம்னா வண்டி மேலேருந்து இறங்குறது லெஃப்ட் சைடில் கீழே போய்க்குங்க. காருக்கு இது வந்துச்சுன்னா இப்படி இல்லைன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகும். நம்மளும் லெஃப்ட் சைடில் வந்து லாரி ரைட் சைடில் என்ன கம்ப்ளீட்டாக மேலே இருக்கிற வண்டியும் வந்து இடையில வந்துருச்சுன்னா இறங்கும்போது பிளாக் ஆகிடும். இதே ரைட் சைடில் பெண்டு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, ஆஸ் யூஷுவல். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பெண்டு. ஸோ லாரி அப்படியே திரும்பிக்கும். மேலேருந்து இறங்குறதும் அதே மாதிரி இறங்கிக்கும். மேலேருந்து இறங்கும்போது அப்படியே ரிவர்ஸுங்க. லெஃப்ட் சைட் பெண்டு வந்துச்சுன்னா அப்படியே இறங்கிடும் வண்டி, பெரிய வண்டியெல்லாம். ரைட் சைடில் பெண்டு வந்துச்சுன்னா அது ரைட் ஏறி லெஃப்ட் வரும். புதுசாக ஹில்ஸ் ஏறுறவங்களுக்கு கண்டிப்பாக இது கன்ஃபியூஷன் ஆகும். ஒரு சில பிளேஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதே மாதிரி வந்து இறங்குவாங்க. நார்மலாக ரோட்டில் ஓட்டுற மாதிரியே ஹில்ஸில் ஓட்டுவாங்க ஒரு சில வண்டி. ஸோ முன்னால் போகிற வண்டியை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குங்க ஹில்ஸில். இல்லைன்னா அந்த இடத்துல டிராஃபிக் ஆகும், பிளாக் ஆகும். கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆகிட்டேங்க. இதுவுமே ரோடு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. என்ன இங்கே சென்ட்ரல் லைன் இருக்காது. பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்குங்க இங்கே 2 ரோடு போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து நிறைய மரம், ஹில்ஸு இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி போகிறக்கு ஒரு ரோடு, வரக்கு ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. போகும்போது ஒரு 3 ஹேர்பின் பெண்ட் மாதிரி வருங்க. வரும்போது ஸ்ட்ரைட்டாக இறங்கிக்கலாங்க டேரெக்டாக. அந்த ரோடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போகும்போது மட்டும் பெண்டு வருங்க. பந்திப்பூரில் எலிஃபென்ட்ஸோட கவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகங்க. ஆனால் சம்மர் டைமில் இங்கேருந்து கொஞ்சம் எலிஃபென்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டு, வயநாடு, முதுமலை இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு வந்து மூவ் ஆயிடுதுங்க. ஸோ சம்மர் டைமில் நம்ம எலிஃபென்ட்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாக இங்கே பார்க்க முடியும். ஒரு சில எலிஃபென்ட்ஸ் வந்து இங்கேருந்து மூவ் ஆகாதுங்க, மைக்ரேட் ஆகி போகாது, இங்கேயே மெயின்டைன் ஆகும். இங்கே இருக்கிற ஃபுட்டையே சாப்பிட்டு அதுக்கு ரெகுலராக தெரியுங்க ஸ்பாட்டு, தண்ணி வைக்கிற பிளேஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே இருந்துக்குதுங்க. லாரி பாருங்கள் கவுந்துருக்கு. நம்ம முதுமலைக்குள்ளார என்ட்ரு ஆயாச்சுங்க. நம்ம வந்து தெப்பக்காடு ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பள்ளமாக வருங்க ரோட்டில். ஸோ ஃபுல்லாக பிளைன்ஸாக இருக்கும். திடீர்னு ஒரு சில இடத்துல அங்கங்கே பள்ளமாட்டம் இருக்கும். ஸோ ரெகுலராக வராதவங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்பீடாக வந்தாங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வண்டி கவுந்துருங்க. நம்ம வரும்போது கூட ஒரு லாரி கவுந்துருந்தது. ஸோ இந்த ரோட்டில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். திடீர்னு ஒரு சில இடத்துல மட்டும் பள்ளம் இருக்குங்க. ஸோ எதுக்கால வண்டி வந்துச்சுன்னா நமக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஏமாந்துருங்க.
பஸ்ஸில் வந்தாலும் இங்கே நிறுத்துகிறாங்க முதுமலை. நம்ம முதுமலை தெப்பக்கடை ஆஃபீஸில் வந்து என்ட்ரி போட்டாச்சுங்க. நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டீட்டெயில்ஸ் காமிச்சு அவங்க ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு போய் நம்ம அபயரண்யமில் கொடுத்துட்டு நம்ம செக்இன் ஆகிக்கலாம். எலிஃபெண்ட்டுங்க ரிவர் சைடில் நிறையா இருக்குது. கும்கி எலிஃபெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் வருங்க அபயரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் தெப்பக்கடை ஆஃபீஸில் இருந்து. ஊட்டி ரோட்லேயே நேராக போகணுங்க. மங்கீஸுங்க ஃபுல்லாக ரோடை பிளாக் பண்ணி உட்காந்துருக்குங்க. இதாங்க இந்த ரைட்டு அபயரண்யம்னு இங்கே எழுதியிருப்பாங்க லெஃப்ட் சைடில் அந்த போர்டில். ரோடு இருக்குங்க, பட் டேமேஜாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆஃப் ரோடு மாதிரி தான். இந்த தடவை ஃபுல்லாக ட்ரென்ச்சு வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னால் வந்து இங்கே எலிஃபெண்ட்ஸ் வந்திருக்கு. ட்ரென்ச் க்ரியேட் பண்ணும்போது ட்ரென்ச் போட்டு ஃபஸ்ட்டாக நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து வாட்ச் டவர் முன்னால் இருக்குங்க. நம்ம முன்னால் வாட்ச் டவர் யூஸ் பண்ணி கூட்டி நம்மளால் பார்க்க முடியும் அனிமல்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா. பாருங்க யானைசாணி ரூம் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தாங்க ஹாலு. இங்கே டைனிங்கு, அங்கே ஒரு ரூமு. இங்கே ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணலாங்க. பெட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கேருந்து தான் மான் பார்த்தோம். அதுக்கப்புறம் யானை வந்துச்சு. நம்ம இப்போ வெளியே போகிறோங்க, வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். அது போக அங்கே ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக ரெஸ்ட் ரூம் இருக்குங்க வெஸ்டர்ன் டைப்பு. போலாமா ஷூ சஃபாரி? ஓகே. பின்னால் வந்து கிச்சன் இருக்குங்க. கிச்சன்லாம் வந்து பயங்கரமாக உடைச்சிது, டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. இங்கே அனிமல்ஸ் இப்போ உள்ள வரக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நம்ம சஃபாரி போகலான்ட்டுங்க. பீகாக் ரோட்டு பக்கத்துலேயே. தீனி வேணும் மாட்டிருக்கு. மான்ங்க ரோட்டு பக்கத்தில் இருக்கு. இங்கே வளர்த்துற எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங் மார்னிங் டைமில் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே ஃபுல்லாக எலிஃபெண்ட்ஸ் இருக்கும், நம்மளால் பார்க்க முடியும். இப்போ கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஓரத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்ஸ் ஒன்று நின்றுட்டு பாருங்க. இங்கே ஒரு எலிஃபெண்ட்ஸ் போகுது குளிக்கிறதுக்கு. சஃபாரி போயிட்டுருக்கேங்க முதுமலை. குட்டி மதுரை எலிஃபெண்ட்.
ஸ்பாட்டட் டீஸ் ஒரு கால் வந்துச்சுங்க, அலாம் கால். பட் லெப்படோ டயரு எதுவும் வரணும்னு வெயிட் பண்ணோம். சன்செட் ஆக போகுதுங்க. ரைட் சைடில் நம்ம ட்ராவல் பண்ண சன்செட் ஆகிற அந்த வியூ வந்து நமக்கு கிடைக்குதுங்க. பீக்கட் பாருங்கள். மேலே போகலாம். நம்ம வந்து ஒரு 4 o'clock போல் செக்இன் ஆகிட்டு நம்ம முதுமலையில் வந்து பஸ் சஃபாரி போயிருந்தோம். சஃபாரியில் பெருசாக எதுவுமே சைட் ஆகலைங்க. எலிஃபெண்ட்ஸு அது போக ஸ்பாட்டட் டீஸ் வந்து சைட் ஆச்சுங்க. ஒரு மங்கூஸ் பார்த்தோம், பிளாக் கலரு. பட் என்ன தான் சைட் பண்ணாலும் ரொம்ப நேரம் பார்க்க முடியலங்க. பஸ்ஸில் குயிக்காக எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரூமுக்கு ரிட்டன் வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40ங்க. சுற்றியும் வந்து ட்ரெஞ்ச் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப சேஃபான பிளேஸு. எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி. மேபி 1% ஃப்ரெண்ட் என்ட்ரி வழியாக உள்ளே வரலாம் பகலில், ஈவினிங் டைமில். நைட்டில் அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே எலிஃபெண்ட்ஸ் வரக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி. பட் கிளைமேட் வந்து நம்ம வரும்போது பயங்கர வெயிலுங்க, ரொம்ப ஹீட்டாக இருந்தது. இப்போ வந்து நல்லா கூலிங்காக இருக்குங்க. கிளைமேட் வந்து அப்படியே சில்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. முதல்ல இங்கெல்லாம் மான் உள்ள வருங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து எலிஃபெண்ட் இங்கே வந்து சாப்பிட்ருக்கும் புல்லெல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் நைட்டு ஒரு 3:30 போல் எலிஃபெண்ட்ஸ் உள்ள வந்து ஒரு 4:30 வரைக்கும் இங்கே தான் சுற்றிட்டு இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து Annex 1 Annex 2 தோல் அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்கு மெயின்டெனன்ஸில் இருக்குங்க. இங்கே வந்து சாம்பார் சீத்தல் நம்ம மட்டும்தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கோங்க. ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் வந்து ட்ரென்ச் ஒட்டி நின்றுட்டு இருந்தால் நம்ம பார்க்க முடியுங்க. கொஞ்சம் முன்னாடி போய் கூடி பார்க்கலாம். இல்லை, அனிமல்ஸ் வரும். பட் எப்போ வரும்னு தெரியாது. ரேர் சைட்டிங்காக தான் இருக்கும். அந்த இடத்துல ஏதோ கத்திகிட்டே இருக்குங்க. என்ன சவுண்டுன்னு தெரில. என்ன சவுண்டுங்க கத்திட்டே இருக்கிறது? குரங்குங்க இந்த சைடுங்க. லப்படைக்கு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எப்படி தெரியுது? ஒன்றுமே தெரியாது. இப்போ வேணா சவுண்ட் வேணா கேட்கலாம், அது பார்க்க கிடைக்காது. போட்டதே போட்டாங்க. ட்ரென்ச்சு கொஞ்சம் முன்னாடி கம்மி பண்ணி போட்டிருந்தாங்கன்னா ஆகும். இப்படி ஒரு 500 மீட்டர், இப்படி ஒரு 300 மீட்டர்னு போட்டால் எப்படி பார்க்குறது? இதில் வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக பாறைனால தான் அப்படி சுற்றி அதில் எடுத்துருக்காங்க. இந்த இது இருக்குல்ல மரம், அது சுற்றி எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மரம் இருக்குல்ல மேடு மாதிரி, அந்த இடத்துல கரெக்டாக ஒரு லெப்படம் வந்து படுத்துருந்துச்சு. ஓ, பார்த்தீங்களா? இங்கே தான் நான் இது சீசன் டைம் அது ஜனவரி அந்த டைமில் தான் பார்த்தது. அப்போ ரூம் ஃபுல்லு
இங்கே அங்கே கீழே அந்த டிவி இருக்குல்ல, அங்கே படுத்தானா கெஸ்ட்டுங்க வெளியே வர கூட தெரியாது வாட்சிங் பண்ணுறது. அதனால இந்த கிளாஸ் ரூமில் தங்கிக்குவோம். அங்கே ஒரு ஆள் படுத்துவார், கிச்சன் சேஃப்டி பண்ணுறதுக்கு. நாங்கள் கெஸ்ட்டை வாட்ச் பண்ணுறதுக்கு வேண்டி படுத்துவோம். அந்த டைம் தான் ஒரு டைம் அலாரம் வச்சிருவோம் நம்ம மொபைலில். 1 மணிக்கு ஒரு தாட்டி, 3 மணிக்கு, அதுக்கப்புறம் 4:30 மணி டைம், அதோட லாஸ்ட் 3:30 மணி கரெக்டாக 3:20 நம்ம பார்த்தது இல்லைப்படங்களா. அப்படி இங்கேருந்து டார்ச் அடிச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அடிச்சது மான் மாதிரி தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் டிம் அடிச்சது வெளியே வந்தது. கொஞ்சம் குள்ளமாகவே இருந்துச்சு. அது ஓகே ஓகே. பெரிய சைஸுங்க, ஹைட் கம்மியான. ஹைட் கம்மி, இவ்வளோ இருக்கும். ஹைட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கும். நீளமான சைஸ் அது. நீளம் ஹைட் கம்மிங்க, நல்ல குண்டு. ஆமாம். ஆனால் நம்ம தூரத்தில் பார்த்தா இது பொட்டி தான் போல நினைச்சிட்டு போயிடும். இல்லை இந்த ஒரு டைமில் இங்கே பிப்ரவரி டைம்லலாம் இந்த பள்ளத்தில் தான் புலி கத்துற சவுண்டு பகல்லே கேட்கல. அது இந்த பள்ளத்தில் அப்படி மேலே இருந்து அப்படியே கீழே வந்து போகும் சவுண்ட் பண்ணிட்டு. அங்கேருந்து சவுண்ட் பண்ணிட்டு போகும்போது இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு கேட்கும். ஓகே, புலி. ஆமாம். இங்கே முன்னாடி பித்ராலா பாலம்னு சொல்லுவாங்கல்ல, தெரியுங்களா? எங்க தெரியாது. இந்த ரூட்டில் போனோன்னா புறப்பள்ளி போனோன்னா ஒரு பெரிய பிரிட்ஜு வரும். அங்கே அந்த பிரிட்ஜுக்கு மேலே தான் ஒரு டைம் பிளாக் பேந்தர் படுத்துருந்தது. எப்போ? அது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷம் முடிஞ்சிருக்கும். டைம் பார்த்தது இந்த மழை டைமில் தான் ஒரு டைம் பார்த்தது. ரேர் இல்லைங்க, எப்போ வரும்னு தெரியாது. காரடி அன்னைக்கு மட்டும் இங்கே நான் அந்த ஒருத்தர் இங்கே மீன் என்னமோ ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு சொல்லி வந்திருந்தாரு. இது சென்னையில் இருந்து போல. இங்கே வந்து காலையில் ஒரு யானை எலிஃபென்ட் கேம்புக்கு போகும்போது கீழே கரடி பார்த்துருக்காரு. இங்கே ஆமாம், காலையில் 8 மணியில் கீழே அந்த போர்டு இருக்குல்ல, இவரை பார்த்துட்டு மெது மூவ் ஆரம்பிச்சாமா. இவரு கொஞ்சம் பின்னாடி ஆகும்போது பின்ன ஒரு யானைக்காரர் வந்தார் இங்கே மோட்ரு போடுறதுக்கு வேண்டி. அவர் கீழே வந்து சவுண்டு போட்டனால பின்னாடி போயிடுச்சு கரடி. ஆமாம், டைகர் தான் ஜெயிக்கும் ஃபைட்டில். லெப்பர்டு ரன்னிங்கில் ஜெயிக்கும். ஒன்றுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும்டா. பசி நல்லா பசி எடுத்தால் தான் தார்ஷனை பிடிச்சி சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பசியில் தான் கோவமாக இருக்கு, மித்தபடி கூலாக இருக்கும் லெப்பர்டு. கரடி மட்டும் பயங்கர மோசம். கரடிங்க சும்மா எப்பதான் பண்ண போதும், ஐயோ வரும், தாய் ஒழிச்சு வரும், புக் 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 புக்குன்னு சவுண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும். வரும்போது அப்படியே எகிரி களத்தில் ஏதாச்சும் இங்கிருந்து கடிச்சு இப்படி பிடிச்சி இழுத்துருப்பி. இங்கே தெப்பக்காட்டில் ஒரு ஆள் வந்து பிடிச்சது, அவர் அப்படியே தண்ணியில் ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு அக்கறை போயிட்டு தப்பிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. கரடிங்க. கரடி வந்து மனுஷங்களை பார்த்தா இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே கிழிச்சிருக்கு. இங்கே இருந்தலாம் தோல் கீழே இல்லை, அட்டாக் பண்ணியிருக்கேன். ஆமாம், அட்டாக் பண்ணியிருக்குது. அது எப்படி சாப்பிட்டு தான் இருக்கீங்க, திடீர்னு கோவமாயிருங்களா? அது நம்ம சொல்ல இருக்கும்போது இது பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும், அது பாட்டுக்கு விட்டுறணும். இப்போ திடீர்னு தேன் சாப்பிட்டு இருக்குது, நம்ம போயிட்டு ஏதாவது குச்சி எடுத்தோ ஏதாவது வீசுனா டக்குன்னு கோவம் வந்துடும். அதனால தான் அந்த மாதிரி. அது இப்போ நம்ம வேஸ்ட் அங்கே கொட்டினா கூடி அது ஸ்மெல் எடுத்து அப்படியே தும்பிக்கை வச்சு அப்படியே கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்து அப்படியே வரும்போது சைலண்ட்டாக வந்துடும். ஆளுங்க ஏதாவது சவுண்டு போடுறாங்களா அப்படின்னு காது கொடுத்து மெதுவாக அப்படியே வரும். சவுண்டு இல்லைன்னா மெதுவாக அப்படியே புல் மேய்ஞ்சி அப்படியே சாப்பிட்டு மெதுவாக அப்படியே வந்து சந்தில் வந்து பூந்துடும். வந்து பூந்துட்டு ஒரு இருட்டு இருக்கிற இடத்துல வந்து அப்படியே நின்று கவனிச்சுட்டு இருக்கும். ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை சவுண்டு ஏதாச்சும் கேட்குதா உள்ள இருந்து, ஏதாச்சும் இது பண்ணி அப்படியே மெதுவாக வந்துருக்கும். வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கும் கிச்சன் சைடு. அதுக்கப்புறம் ஒரு கூட்டா அப்படியே தள்ளிடும். அதே மாதிரி தான் அங்கே பாருங்க, அந்த லாஸ்ட்ல ஒரு இது இருக்குல்ல டோரு, இந்த சேர் போட்டிருக்காங்களே, அங்கே அப்படிதான் உடைச்சது. காலையில் ஒரு டைம் நாங்கள் இங்கே யாரும் இல்லை, மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு கெஸ்ட் இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது தான் இங்கே பார்த்தோம். பார்க்கும்போது எல்லாமே உடஞ்சிருக்கு. 4 டோர் ஃபுல் ஓப்பன். நானும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேங்க லாஸ்ட் டைம். முன்னாடி நைட்டில் இங்கே யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். இந்த பில்டிங்கில் கம்ப்ளீட்டாக ஒரு லைட்டும் இல்லைங்க.
வாசம் அடிக்குதுங்க. எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி வாசம் வருதுங்க. அங்கெல்லாம் கிடக்குங்களா? எலிஃபெண்ட் வந்துட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த ஸ்மெல். அப்படியா? எங்கேங்க நடக்கிற மாதிரிங்களா? எலிஃபெண்ட்டுங்களா? மேலே போயிடலாமா? இது ஹில்ஸ் ஃபுல்லாக முதுமலைங்க. ஃபுல்லாக முதுமலை ஏரியா இது. இந்த மலை இருக்குங்க, அந்த பக்கம் தான் முதுமலை டைகர் ரிசர்வ் இருக்குது. முதுமலை தப்பக்காடு இருக்குல்ல, அதே மாதிரி டைரக்ட் இதுக்கு இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் தாவணம்னா மசனகுடி. ஓ, இந்த பக்கம் தான் கார்குடி இருக்குது. இந்த பக்கம் அலம்கல் லாரி. ஓ, மான் கத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது எப்போ ஆனால் வந்ததுங்க? 3 நாளைக்கு முன்னாலேங்களா? இல்லை, இப்போ பாதி இங்கிருந்து அந்த அது மூணு எடுத்ததுக்கப்புறம் வண்டிங்க நீ ஒரு டைம் இது அப்படியே விட்டுருந்தாங்க. அப்புறம் டீசல் இல்லாததுனால அப்படியே விட்டனால ஒரு டைம் இதுலேயே வந்துருச்சு. கேட்டுலேயே வந்துருச்சு, ட்ரெயினில் வந்துருச்சு. ஆனால் அந்த கேட் வழியே வராது இல்லைங்க? கேட் வழியே தாண்டிடுமில்ல? தாண்டாதுங்களா? ஒன்றா உடைக்கும், இல்லாட்டி அந்த சைடில் வரும். இப்போ அந்த கேட் சைட்லும் வர முடியும். அங்கே வி ஷேப் வந்து ட்ரன்ச்சி ஆழம் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. அதனால உள்ளே வர முடியாதுங்க. வந்து விழுந்துடாதுங்களா யானை தெரியாமல்?